10 நாள்லயே நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு குழந்தை அதெல்லாம் நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டாவே நான் இருக்கிறேன். குழந்தையாவே நான் இருக்கிறேன். போன 10 நாள்லயே அந்த குழந்தைய கையில பேப்பர் குடுத்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருவியா அப்படின்னு கேட்டேன். சட்ட ஒழுங்கு வந்து சீர்கெட்டு இருக்குன்னா, அது வந்து இந்த 10 நாள்ல மட்டும் தான் சீர்கெட்டதா அர்த்தம் கிடையாது. நம்மளோட தமிழ்நாடு பத்தி பேசும்போது நீங்க அங்க பிஜேபிக்கு போறீங்க. தமிழ்நாட்டுல ஏது பிஜேபி? ஏங்க எப்படி ட்ரக்ஸ் உள்ள வருதுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாதானங்க நீங்க அதை தடுக்கவே முடியும். நீங்க உள்ள வர்ற விஷயமே தெரியாம நான் எங்க இருந்து வருது ட்ரக்ஸ்? எங்க இருந்து வருது? ஆக்சுவலா வந்து அதானி போர்ட்டுகள்ல இருந்து தான் ட்ரக்ஸே அதிகமா எங்க வந்து இருந்து? நம்ம குஜராத்ல இந்திய இருந்தா? நாட்டுக்குள்ள குஜராத் மட்டும் இல்லைங்க. அதானி போர்ட் வந்து நீங்க ஈஸ்ட் வெஸ்ட் கோட்ல இருக்க எல்லா ஹார்பர்ஸுமே அதானிக்கு லீஸ்ட் மெயின்லி இந்த முந்திரா போர்ட் தான் குஜராத்ல தான் வந்து நிறைய இம்போர்ட்ஸ் நடக்குது. முந்திரா போர்ட் மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற விழிஞ்சம் போர்ட்டுங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா கேரளால விழிஞ்சம் போர்ட் லேட்டஸ்டா கட்டினாங்க. அது செகண்ட் பேஸ் வரையுமே அதானி கீழ தான் இருக்கு. இங்க நான் என்ன கேக்குறேன், எனக்கு இங்க ஒரு கேள்வி இடிக்குது. பாஜக வந்து சென்ட்ரல்ல வந்து போர்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்றாங்க, அதானிக்கு வந்து பிரைவேடைஸ் பண்ணிருக்காங்க, ரைட்டா? இது பாஜகக்கு நேர் எதிர வந்து கொள்கை ரீதியாவோ எந்த அடிப்படையில் எடுத்துட்டாலும் வந்து திமுக எதிரான கட்சி. எப்படி திமுக ஆட்சி பண்ற ஸ்டேட்டுக்குள்ள எப்படி வந்து பாஜகவோட ட்ரக்ஸ் இங்க வர முடியும்? அது எப்படி ஏத்துக்க முடியும்? அது ஐடியாலஜிக்கலா அவங்க வந்து வேறு விரோதியா இருக்கலாம், பட் பிசினஸா அவங்க வந்து ஒன்னா இருக்கலாம். இப்போ நீங்க சொல்றது பிஜேபி அண்ட் இவங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்றீங்க. திமுக தெரியல. ஏன்னா இல்ல வருண் அதானியும் டிஎம்கேக்கும் ஒரு டீல் இருந்ததா கூட சொல்றாங்க. கலைஞர் நூற்றாண்டு விழால வந்து அது வந்து ஒரு நம்ம கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சீக் பண்ணும்போது டிஆர்பி ராஜா வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ வந்து அவங்க இன்வைட் பண்ணாங்க, அப்போ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. வருண் அதானிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் தானே ஓனர். அதானி குரூப்ஸ்க்கு அவரும் ஒரு ஓனர் தானுங்க, டைரக்டர் தானுங்க. ஸோ ஏன்னா திமுகல தான் ஒருத்தர் கைதே ஆனாரு, ஒரு ஜாஃபர் சாதிக் வந்து கைதே காட்டல் மாதிரி இங்க காட்டலா வந்து செயல்பட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து நீக்கிட்டு ஜெயில போட்டாங்க. ஸோ இப்போ நீங்க என்னதான் இதுக்கு தீர்வுன்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து இப்போ நம்ம தாவேக ஆட்சி அமைச்சது வந்து 13ஆம் தேதி ஆட்சி அமைச்சாங்க, ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணாங்க. ஒரு மாற்றம் உருவாயிருக்கா? மாற்றத்துக்கான அரசியல் இந்த ஆட்சி அப்படின்றது எதுவுமே வந்து தென்படலையா? உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக என்னோட பார்வையில் இந்த ஆட்சியை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு இளம் மினிஸ்டர்ஸ், அதாவது எல்லாமே யங் பிளட்டாக இருக்காங்க, நியூ ஃபேஸஸ் வந்திருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையிலே புது முகங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. சாமானிய தரப்புல இருந்து நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. அது இல்லாமல் தலித்தோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நிறையா வந்திருக்காங்க. அவங்கள மினிஸ்டர்ஸும் ஆயிருக்காங்க நிறையா பேர். அப்புறமா எதுவரையுமே மினிஸ்டர் போஸ்டிங் கிடைக்காத விசிகா இன்றைக்கி மினிஸ்டர் போஸ்டிங் வாங்கியிருக்கு, ஐயூஎம்எல் மினிஸ்டர் போஸ்டிங் வாங்கியிருக்கு. காங்கிரஸ் வந்து 59 வருஷத்துக்கு அப்புறம் 2 மினிஸ்ட்ரி வாங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இது ஒரு முன்னேற்றத்துக்கான, அரசியல் ரீதியாக இது ஒரு முன்னேற்றத்துக்கான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் சொல்கிறீங்கன்னா வந்து ஆமாம், இதே அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது. அது உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்போயுமே வந்து ஒரு உண்மையை பூசி மழுப்புறது வந்து ரொம்ப தவறான விஷயம். உண்மை இது நடக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விதமாக வந்து கொஞ்சம் இன்னும் துரிதமாக அவங்க செயல்படணும், இன்னும் வந்து அந்த அதான் சொல்லுவாங்க அந்த மூடுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து அரசியல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு, ஆட்சியிலயும் வந்து மாற்றம் வர்றது கொஞ்சம் டைம் ஆகும், இப்போ லேக் இருக்கு அப்படின்றீங்க. ஆமா, அதாவது வந்து இளைஞர்கள் உள்ள வந்திருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால வந்து அவங்க கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மொமெண்டம் கெயின் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா. அப்போ அதுக்கு ஒரு 5 வருஷம் எடுக்குமா? 5 வருஷம்லாம் எடுக்காது சார். இல்லை, நான் ஏன் சொல்றேன்னா, அதாவது வந்து அதிமுகல பல வருடங்களா அனுபவம் உள்ள அமைச்சர்களே ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்கோ இல்லை டெவலப்மெண்ட் பிளான்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டி இருந்ததா சொல்கிறாங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகராக இருந்திருக்காங்க சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து முன் அனுபவமே இல்லை, அரசியல்லையும் அனுபவம் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை. இப்போ இது எப்படி எஃபெக்டிவாக நடக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? சார், இது முன் அனுபவம் தேவையில்லை. உங்களுக்கு அங்கே அட்வைஸ் பண்ணுறதுக்கு செக்ரட்டரிஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே உள்ள உங்களுக்கு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆட்சியாளருக்கு தேவை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவ்வளோதான். அப்புறமா அது எப்படி ஒரு ஒரு சிஸ்டம் ஆல்ரெடி இருக்குது, அந்த சிஸ்டம் எங்கே ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கோ அதை எப்படி மூவ் பண்ணலான்றது மட்டும்தான் உங்களோட வேலை. அந்த சிஸ்டத்தை கவர்ன் பண்ணணும்.
ஒரு சிஸ்டம் ஸ்டக் ஆகாமல் கவர்ன் பண்ணுறதும் அந்த வேலை. இன்றைக்கி இருக்கிற மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், அதுதான். அங்கே வந்து கார்பரேஷனில் குப்பாடுறாங்கன்னா குப்பாலிட்டு தான் இருப்பாங்க. மின் வாரியத்துறையில் அவங்கவுங்க வேலை செய்வாங்க. எங்கேயுமே ஸ்டக் ஆகாமல் போகுதா? நீங்கள் சொல்கிறது வந்து பியூரோக்ராட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும், கிராஸ் ரூட்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அவங்களோட பணியை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணிட்டு அவங்க தோய்ந்து போய் விடாமல், இல்லாட்டி அவங்க வேலையை சரியாக செய்யாமல் இருக்கும்போது, இல்லை கரப்ஷனில் அவங்க மண்டி கிடக்கும்போது, இந்த மக்களோட ரெப்ரசன்டேஷனான புது கவர்மெண்ட் போய் அதை வந்து தீர்த்து வைக்கிறது அவங்களோட வேலையாகவே இருக்கும். அதை அவங்க பேசிக்காகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து இந்த சிஸ்டமை வந்து ஈஸியாக ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான ஒரு வழி தெரிஞ்சிடும். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரைவு வந்து அது வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு டாப்பிக்காக இருந்தது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில் வந்து அந்த பில்லை வச்சாங்க. பில்லுன்றது உமன் ரிசர்வேஷன் 33% வந்து மகளிர் ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அந்த பில்லை ப்ரெசென்ட் வாழைப்பழத்தில் ஊசி வச்சு அந்த பேரில் வந்து இது வந்து தொகுதி மறுவரைவு பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க. இப்போ என்னென்னா வந்து பொதுவாக வந்து விமர்சகர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் அண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து செக்யுலர் அலையன்ஸ்லேருந்து வெளியே வந்ததுனால திமுகட்ட இருக்கிற 22 லோக்சபா சீட்டும் 8 ராஜ்யசபா சீட்டும் வந்து பாஜகவுக்கு வந்து இவங்க வந்து டீலிமிட்டேஷனுக்காக வந்து பில்லை ப்ரெசென்ட் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்படி டிஎம்கே பண்ணுவாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீ ஏன்னா வந்து காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு, எல்லா கட்சிகளும் துரோகம் பண்ணிட்டாங்கன்றது அவங்களோட ஒரு மனநிலையாயிடுச்சு. அப்போ அந்த துரோகம்னு அவங்க பார்த்தாங்கன்னா, அப்போ அதுக்கு வந்து காங்கிரஸுக்கு நேர் எதிராக இருக்க பிஜேபிக்கு அந்த சப்போர்ட் பண்ணுவாங்களா? அதுதான் சார், இன்னைக்கு அதை தான் நான் வந்து முக்கியமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ரெண்டு தரப்பினர்களுக்கும். ஏன்னா கீழே வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க சண்டை, ஒருத்தர் துரோகங்கள்லாம் அடிச்சுக்கிறாங்க. பட் மேல் லெவலில் வந்து இன்னும் வந்து தலைவர் ராகுல் காந்தியோ, பிரியங்கா காந்தியோ, சோனியா காந்தி அம்மையாரோ, இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா கனிமொழி மேடமோ, இல்லை ஸ்டாலின் அவர்களோ வந்து ஸ்டாலின் அவர்களும் சொன்னார் காங்கிரஸ் வந்து போயிடுச்சுன்னு பேசாமல். பட் இந்த மேல் மட்டத்திலிருந்து இன்னும் பதில் வந்து வரவே இல்லை. ஸோ துரோகம் அவங்க சொல்லலை. உங்களோட பார்வை என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதான் இப்போ கீழ் மட்டத்தில் இந்த மாதிரி பேசி நம்மளுக்குள்ளேயே அடிச்சுட்டு இருந்தோம்னா, மேலே வந்து ஊர் 2 விட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்றது வந்து பிஜேபிக்கு இன்றைக்கி வந்து ஃபேவராக போயிடுச்சு. அவனை சொல்லாமே வந்து அவனுக்கு அதாவது எப்படின்னா, அவன் வந்து எதுவுமே இப்போ களத்திலே நிற்கவே வேணாம், ஆனால் அவனுக்கு விக்ட்ரி கிடைச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. அது எப்படின்னா நமக்குள்ளேயே நம்ம 2 பேர் சண்டை போட்டும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே விக்ட்ரி கிடைச்சிரும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா டிஎம்கே வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி ஆமாம், அப்படி ஆதரவு தெரிவித்தாங்களா அவங்க சத்தியமாக வந்து இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெரிய துரோகத்தை அவங்க தான் செஞ்சாங்கன்ற மாதிரி அர்த்தமாயிடும். அதேமாரி எப்படி சனாதனத்தை எதுக்குறேன்னு தைரியமாக சொன்னாங்களோ அதே சனாதனத்துக்கு அவங்க துணை போன மாதிரி. இல்லை, இந்த கேள்வி ஏன் மைண்டில் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி நம்ம எடப்பாடியார் வந்து நரேந்திர மோடி மேலே கொஞ்சம் வந்து வெறுப்பில் இருந்தார், டிசப்பாயிண்டடாக இருந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏன் அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் கே நேருவாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய அமைச்சர்களுக்கு வந்து இடி ரெய்டு பண்ணாங்க. நிறைய வந்து ஆவணங்கள் வந்து சிக்கிச்சுன்னு சொன்னாங்க. அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணலை. அப்போ என்ன அப்படின்னா வந்து ஒரு பாஜகவோட மனநிலை என்ன அப்படின்னா வந்து நம்ம அதிமுக கூட கூட்டணியில் இருந்து நம்ம கணிசமான ஓட்டு வாங்கினா நம்ம வந்து ஒரு கூட்டாட்சிக்குள்ள நம்ம உள்ளே வந்துடலாம். அப்படி ஒரு வேளை வந்து நம்ம வந்து தோந்துட்டோம்னா திமுகவோட சப்போர்ட் நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்கலாம். அப்போ 2 பக்கமே வந்து நம்ம சாஃப்டாக நடந்துக்கலாம். அது மாதிரி திமுக கூட வந்து கொஞ்சம் வந்து அந்த ஒரு 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 நேரடியாக வந்து ஒரு பாஜக கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் ஒரு திரைக்கு பின்னாடி வந்து அவங்க நல்ல ஒரு இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து உண்மையாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா? சார், பாஜகவுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு தான். அவன் எல்லா விதத்துலையும் ஆதாயம் அடைய தான் செய்வான். ஒருத்தனை வந்து எப்படி அவனை கேப்சர் பண்ணணுன்றதும் அவனுக்கு தெரியும். ஒருத்தனை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தேவை அல்டிமேட்டாக வந்து என்ன பண்ணுவான்னா யூஸ் பண்ணிப்பான். இப்போ எப்படி ஏடிஎம்கே வந்து முற்று முழுதாக யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அதே ஏடிஎம்கேவே கூறு போட்டு பிரித்து அனுப்பிச்சிட்ருக்குது பாஜக தான். மொத்தமாகவே உடைக்கிறதே பாஜக தான். நீ சிவி சண்முகம் ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், அதுவங்களும் பாஜகட்ட டைரெக்டாக பேசக்கூடியவங்க. எடப்பாடியும் பாஜகட்ட டைரெக்டாக பேசக்கூடியவங்க. நம்பினார், எடப்பாடி நம்பினார் என்னோட பாயிண்ட் மோடி வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டார்னு. பட் ஆனால் பாஜக தன்னோட வேலையை வந்து எல்லா மாநிலத்திலையும் செஞ்ச வேலையை இங்கேயும் அது செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது டிவிகேல நடந்துக்கிற கூடாது, டிவிகேக்கு இனிமேல் வருங்காலம் நடக்கக்கூடாதுன்னு தான்
காங்கிரஸ் வந்து அங்கே போய் முற்றிலுமா அதை தடுத்து இடதுசாரிகளை அங்கே ஒன்று சேர்த்துருக்கு. இன்னைக்கு பாருங்க 3 இந்த அதிமுக எம்எல்ஏ ரிசைன்மெண்ட் வந்து இங்கே சேர்றதுக்கு கூட விசிகேவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, கம்யூனிஸ்டும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அதுக்காக தான் அவங்களே இப்போ நீங்க அப்ப என்ன சொல்ல வரீங்க? அதாவது வந்து திமுக வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா அது வந்து அவங்களோட மனநிலை தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மனநிலை அவங்க ஆனா காங்கிரஸ் அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ, ஆதரவு தெரிவிச்சா மக்கள் மனதில் அது வந்து மக்களுக்கு அவங்க செய்ய போற ஒரு துரோகம் துரோகம் ஆயிரும். நான் அதுக்கப்புறம் சொல்லுவேன். எப்பவுமே திராவிட கழகங்கள் வந்து தமிழ்நாட்டுல ஆமா. ஜெயிக்கிறது கஷ்டமாயிரும். அதான் சொல்ல வரேன். திராவிட கழகங்கள் அதோட ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தமாகும். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. நன்றி.